இந்த கூட்டத்தோட கூட்டமாக புது கட்சி ஒன்று வந்துருச்சு. இப்போ தேர்தல் வந்தால் புது கட்சி வந்துடும். இப்போ ஒரு புது கட்சி நேற்று ரெடியாகி இன்னைக்கு வந்தாச்சு. அந்த மல்லை சத்யாங்கிற ஒருத்தர் மதிமுகவில் இருந்து பெரிய தலைவராக இருந்தார். இந்த மதிமுகவில் ஏற்பட்ட உள்கட்சி பிரச்சனையில் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவரை கட்சியை விட்டு வைகோ அவர்கள் நீக்கின உடனே அவர் என்ன பண்ணு தெரியாமல் டக்குன்னு புது கட்சி ஆரம்பிச்சாச்சு, கொடி ஆரம்பிச்சாச்சு, இன்றைக்கி கூட்டம் போட்டாச்சு. அப்போ நமக்கு என்னென்னா, அந்த காலத்தில் வைரமுத்து எதுனால கட்சி வருஷத்துக்கு ஒரு கட்சி புதுசு புதுசாக வரும்னு சொல்லி, அதுக்கு முன்னால் படம் செத்தவனு ஓட்டு போட வருவான், அசந்தா செத்தவன் கூட ஒன்று கூடி கட்சி அமைப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாங்க. கட்சிக்கு என்ன கட்சி? செத்தவன் கட்சின்னு இருக்கும். செத்து போயிடுவான் எல்லாரும், அவன் சேர்ந்து ஒரு கட்சி அமைப்பான், கொஞ்சம் கட்சியை ஆரம்பிப்பான். இதை வேடிக்கையாக நாங்கள் பட்டிமன்றம் சொல்லுவோம். செத்தவனும் ஓட்டு போட வருவான், கள்ள ஓட்டு போடுறதுக்கு. செத்தவன் ஓட்டு இன்னொருத்தன் போட வருவான். நான் தான் ராமசாமிப்பான். ராமசாமி போய் 4 வருஷம் ஆகிருக்கும். செத்தவனும் ஓட்டு போட வருவான், அசந்தா செத்தவன் கூட ஒன்று கூடி கட்சி அமைப்பான். செத்தவன் கட்சின்னு பேர், அதுக்கு சின்ன ஒரு பாடையை வச்சு ஆரம்பிச்சிடுவாங்க என்று நம்ம கேள்வி பண்ணது உண்டு. அதனால் இப்போ அதுக்காக மல்லை சத்யாவை குறை சொல்லலை, கட்சி ஆரம்பிக்கிட்டோம். நிறைய கட்சி ஆரம்பிக்கிற சீசன் இதுதானே. உலகத்திலேயே அதிகமான கட்சிகள் இந்தியாவில் தான் இருக்கும், தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் அரசியல் கட்சி இருக்குதுன்னு யாராவது ஒருத்தன் சொல்லி முடிச்சிட்டோம்னா நம்ம மீசை வலிச்சிடலாம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வரிசை எழுதி காட்டுறான்னா கூட தெரியாது. அது தேர்தல் கமிஷனுக்கு போகணும், அவங்க தான் இருக்கும். தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ண கட்சி, பதிவு பண்ணாத கட்சி, பதிவு பண்ணி அங்கீகாரம் பெற்ற கட்சி, அங்கீகாரம் பெறாத கட்சி எல்லாம் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தா தெரியும், பார்க்காம யாருக்கும் தெரியாது. எனவே புதிய கட்சிக்கு வரட்டும், புதிய கொள்கைகள் மலரட்டும், வர்றவங்கள வரவேற்போம்.